அம்மியில் ஆட்டின மாதிரியே இருக்கணும், ஆனால் ஆட்டக்கூடாது. விறகடுப்பில் சமைச்ச மாதிரியே இருக்கணும், ஆனால் சமைக்கக்கூடாது. இது ரெண்டுமே இல்லாமலேயே கிராமத்தில் நம்ம பாட்டி செய்கிற மாதிரி சிக்கன் குழம்பு ரெசிபி சொல்லித்தரவா? ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில், வரமிளகா, 2 கை அளவு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு அரை மூடி தேங்காயில் முக்கால்வாசி தேங்காவை துருவி போட்டுக்கோங்க. இந்த சிக்கன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா தான். இதில் போட்டிருக்க மசாலா எல்லாமே நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். என்னென்ன அளவு எப்படி போட்டிருக்கேங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஆயில் ஊற்றி வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட வதக்குறீங்களோ அப்போ ரா ஸ்மெல் கண்டிப்பாக போயிடும். நெக்ஸ்ட்டு வதக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், தேங்காய் பேஸ்ட்டு போட்டுட்டு தேவைக்கேற்ப மிளகாத்தூள், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்பெஷல் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சைட் பை சைட் அப்படியே கொஞ்சம் சிக்கன் சுக்காவும் செஞ்சுட்டு இருந்தேன். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் திறந்து பார்த்தா சிக்கன் நல்லா வெந்திருந்தது. இல்லை இன்னும் டேஸ்ட் கூட்டுறதுக்காக சின்ன வெங்காயமும் பூண்டும் இடித்து சேர்த்து தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா எப்பவுமே தாளித்த உடனே அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல் அப்படியே அந்த குழம்பு ஃபுல்லாக அப்படியே இறங்கியிருக்கும். அதே மாதிரி நானும் இன்றைக்கி பண்ணேன். இதே மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழியில் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ப்ராய்லர் சிக்கனை விட. இந்த அளவு நீங்கள் 1 kg சிக்கனுக்கு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இங்கே சிக்கன் கம்மியாகவும் குழம்பு அதிகமாக வேணுங்கிறதுக்காக நான் இப்படி செஞ்சுருக்கேன். இது கூட சில்லி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டப்ப செமையாக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.